எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இந்த சேனலில் கொடுக்கப்படும் அனைத்து கணிப்புகளும் வெறும் கணிப்பு மட்டும்தான், சரிங்களா? அதாவது என்னுடைய கெஸ்ஸிங் மட்டும்தான். இது எதுவும் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 589 பாக்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரல நண்பா. நம்ம எடுக்கிற 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் தான் வருதா தவிர, நம்ம ஒரு 2 நம்பர் வந்தால் கூட ஒரு பிசினா சீட் ஆகிடும், இல்லை ஏபினா சீட் ஆகும். ஆனால் இப்போ ஒரு நம்பர் தான் பாஸ் ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா நண்பா, நான் எப்பவுமே மந்த்லி ரிசல்ட் வச்சு தான் மேக்ஸ் பார்ப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீக்லி ரிசல்ட் வந்துட்டேன். ஏன்னா அதில் வின்னிங் நம்மளுக்கு வரமாட்டேங்குது, ஆல் போர்டும் ஹிட் ஆக மாட்டேங்குது. நம்ம ஆல் போர்டு நேற்று 5 கொடுத்துருந்தோம், ஆனால் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் இருக்குது. நம்ம 8 கூட கொடுத்துருந்தோம், 8 எடுத்துனுப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா சிபோல் 8, அது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிபோல் 8. ஆனால் இருந்தாலும் லாஸ் தான். ஏன்னா 180 ரூபா பாக்ஸு, அது கூட 100 ரூபா தான் ரிட்டன் ஆகிருக்கும். அதேமாதிரி 9க்கு 4, சரிங்களா? அந்த 9க்கு 4 எடுத்து கொடுத்துருந்தா கூட ஒரு வின்னிங், ஒரு பிசினாச்சு வின்னிங் ஒரு 48 வின்னிங் வந்து இருக்கும். போட்ட அமௌண்ட்டுக்கு மேலே ஒரு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 500 ரூபாய் கிடச்சிருக்கும், சரிங்களா? சரி விடுங்க, பரவாயில்ல. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீக்லி ரிசல்ட் கொண்டு வந்துட்டேன் நண்பா, சரிங்களா? பாருங்கள், நான் உங்கள் கணக்கில் சொல்கிறேன். உங்கள் கணக்கோட அந்த நம்பர் ஒத்து வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பா. நம்ம பார்த்தீங்கன்னா இது போட்டு வச்சுருக்கேன், சரிங்களா நண்பா? இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர், சரிங்களா? இந்த அதாவது ஏபியும் உள்ளக்கிற நம்பர் ஒய் போர்டையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த ஒய் போர்டையும் ப்ளஸ் பண்ணினா இங்கே பார்த்திங்கன்னா 3, இங்கே 9, 39, இங்கே 7 இருக்குது. அப்போ 3 + 9 அப்போனா அதே நம்பர் தான் வரும். எப்படின்னா 9 கூட எது ப்ளஸ் பண்ணாலும் அதே நம்பர் தான், சரிங்களா? அப்போ இங்கே 12 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணினா 3, இங்கே பார்த்திங்கன்னா 7 இருக்குது. அப்போ 7 3 10, 10னா 1. அப்போ 1 பவர் 6 வந்துக்கணும். இந்த நம்பர் 6 மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 1 மார்க் பண்ணி பாருங்கள். இந்த 1 எடுத்திங்கன்னா இது மெயின், சரிங்களா? அந்த 1ஆம் நம்பர் மெயின். இப்போ அடுத்தது ஏ போர்டும் பி போர்டு பார்த்திங்கன்னா 61, இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7, இங்கே பார்த்திங்கன்னா 8 இருக்குது. 8 7 நண்பா 15, 15னா 6. அடுத்து 6க்கு பவர் பார்த்திங்கன்னா 1, அந்த 1க்கு நண்பா பவர், சரிங்களா? 6க்கு பவரு. இப்போ எங்கள் மெயின் பவரு, அடுத்து நண்பா மெயின் பவர் நம்பர் மாறி வருது. இது ஃபுல்லாக நண்பா வீக்லியோட ரிசல்ட், சரிங்களா? அந்த கம்பெனி ஆடுற ரிசல்ட்டு மட்டுமே மேக்ஸ் போட்டு பார்த்துன்னு இருக்கும். பாருங்கள், இந்த நம்பர் ஒத்து வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஏ போர்டும் பி போர்டு பார்த்திங்கன்னா 99 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணினா 9, இங்கே ஒய் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அப்போ 9 + 2 14, 14 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணி 2, இது மெயின், சரிங்களா? இப்போ அடுத்து நம்மளுக்கு பவர் வரணும். ஏ போர்டும் பி போர்டு பார்த்திங்கன்னா 82ன்னு இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணினா 10, 10னா 1, இங்கே பார்த்திங்கன்னா 8 இருக்குது. அப்போ 8 + 1 பார்த்திங்கன்னா 9, 9க்கு நம்மளுக்கு பவர் வரணும். 9க்கு பவர் 4ன்னு வரணும். இங்கே பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 2 போல் பாஸ் ஆகிருக்கு. இப்போ நான் ஏ போர்டு மட்டும் எடுக்கிறேன் நம்ம 4 நம்பர், சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு பி போர்டு, அடுத்து பார்த்திங்கன்னா சி போர்டு, அடுத்து பி போர்டு, இப்போ அடுத்து வந்து ஏ போர்டு, சரிங்களா? அந்த மாதிரி மாற்றி எடுத்துன்னு இருக்கேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 44ன்னு இருக்குது, ஏ போர்டும் பி போர்டும். இந்த 44 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணினா 8, இங்கே உள்ள பார்த்திங்கன்னா 7 இருக்குது. 8 7 15, சரிங்களா? 15 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 6. நம்மளுக்கு பவரில் முடிஞ்சுருக்குது. அப்போ அடுத்து வந்து மெயின் வரணும் 6ன்ட்டு. இது 6ஆம் நம்பர் மெயின், சரிங்களா? இப்போ மெயின் முடிஞ்சதுக்கப்புறம் பவர் ஆரம்பிக்கணும். இப்போ இது 2 ப்ளஸ் பண்ணினா ஏ போர்டும் பி போர்டு பார்த்திங்கன்னா 64 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணால் 10, 10க்கு உள்ள நம்ம ஒய் பார்த்திங்கன்னா 8, சரிங்களா? இப்போ 1 + 8 அப்படின்னா 9, 9க்கு பவர் நம்மளுக்கு 4ன்னு வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் பி போர்டு, சரிங்களா? இப்போ பவரில் முடிஞ்சுருக்குது. அப்போ நாளைக்கு மெயின் வரணும், சரிங்களா? இப்போ ஏ போர்டும் பி போர்டும் பாருங்களேன், 9 4 இருக்குது, 94. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 13, 13 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணினா 4. இங்கே ஒய் போர்டு பார்த்திங்கன்னா 9 இருக்குது. அப்போ அதே நம்பர் தான் கிடைக்கும், சரிங்களா? 9 + 4 பார்த்திங்கன்னா 13, 13 சிங்கிளாக ப்ளஸ் 4. இப்போ நாளைக்கு 4, சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது பி போர்டு இருக்குதா? அடுத்து நண்பா ஏ போர்டு, அடுத்து பி போர்டு, அடுத்து ஏ போர்டு, இல்லை சாரி நண்பா, இங்கே பி போர்டு, அடுத்து சி போர்டு, அடுத்து பி போர்டு, இங்கே ஏ போர்டு பி போர்டு, அது மூலம் இங்கே ஏ போர்டு, அடுத்து பி போர்டு, மேக்ஸிமம் நாளைக்கு சி போர்டு, சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நண்பா சி போர்டுக்கு 4 வரணும். அப்படி ஒரு வேளை மிஸ் ஆனால் அது ஏ போர்டு தள்ளி போகலாம், சரிங்களா? 4 பார்த்துங்க நண்பா, 4, சரிங்களா நண்பா 4. இப்போ அதே மாதிரி நண்பா இன்னொரு மெத்தடு நண்பா, இந்த 7, சரிங்களா? இந்த 7 நம்ம லைனாக இருக்கிற நம்பர் டி, அது ஒய் போர்டு மட்டும் எடுத்துக்கலாம் நண்பா. இந்த ஒய் போர்டில் இருக்கிற நம்பர் மட்டும் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்கள் கணக்கோட இந்த நம்பரில் ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பா, சரிங்களா? இந்த 7க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் நண்பா, பின்னாடி இருக்கிற நம்பர். அப்போ 7க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 6, இதுக்கு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 8. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கேன் 6 7 8ன்ட்டு. நம்மளுக்கு 6 7 8லேருந்து ஒரு நம்பர் வரணும். முதல்ல 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? இப்போ அடுத்தது 8, 8க்கு முன்னாடி நம்பர் 7, அடுத்த நம்பர் 9. அப்போ 7 8 9ன்னு வரும். நம்மளுக்கு இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரணும். இங்கே 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு.
இதுலேருந்து சரிங்களா. இப்போ அடுத்தது இங்கே 2, இந்த 2க்கு நம்ம முன்னாடிக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 1, அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 3. அப்போ 1, 2, 3 இதுலேருந்து நம்மளுக்கு நம்பர் வரணும். அதில் பார்த்தீங்கன்னா 1, 2க்கு பார்த்தீங்கன்னா இங்கே 21 பாஸ் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி இங்கே 8, 8க்கு முன்னாடிக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 7, அதுக்கு அடுத்து அப்புறம் 8க்கு அடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா 9. இப்போ 7, 8, 9 கிடைக்குது நம்மளுக்கு. அதில் நம்மளுக்கு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ இங்கே 7 இருக்குது, 7க்கு முன்னாடிக்கு நம்பர் 6, 7க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 8. இப்போ 6, 7, 8 இதில் நம்மளுக்கு நம்பர் வரணும். 6, 7, 8லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே 8 இருக்குது, 8க்கு முன்னாடிக்கு நம்பர் 7, அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 9. அப்போ 7, 8, 9லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா 9 வந்துருக்குது சரிங்களா. அதில் 9 வந்துருக்குது. அதே மாதிரி இங்கே 9 இருக்குது, 9க்கு முன்னாடிக்கு நம்பர் 8, அதுக்கு அடுத்த நம்பர் 0. அப்போ 8, 9, 0 வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வரணும். பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே முன்ன பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நம்ம 4 எடுத்துன்னு இருப்போம். இப்போ 8, 9, 0 சரிங்களா. இப்போ 8, 9, 0 வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் வரணும், 2 நம்பரும் வரலாம் சரிங்களா. ஆனால் நம்மளுக்கு ஒரு நம்பர் கண்டிப்பாக 8 ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா 84, 94, 04 சரிங்களா இந்த நம்பர் எடுத்துன்னு இருக்கேன். இதில் நம்மளுக்கு இன்னும் ஒரு நம்பர் வேணும் சரிங்களா. அப்போ ஒரு நம்பர் எந்த நம்பர் வரும்னா, ஒரு வேளை 2 இல்லைனா 0 நம்ம நண்பா 2 இல்லைனா 7ன்ட்டு ஒரு நம்பர் வரணும். இப்போ அதே மாதிரி இங்கே 444 இருக்குது சரிங்களா. 4, 4, 4 அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அடுத்த நாள் பாருங்கள் இது மாதிரி எப்போயாச்சும் ஆரம்பிக்கலாம் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 7, 7ன்ட்டு லைனாக ஆரம்பிப்பான் சரிங்களா. இங்கே 7, 7, 7, 7 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7, இங்கேயும் 7, இங்கேயும் 7. அப்போ இந்த மேலே இருக்கிற 2 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிற்கணும். இல்லைன்னா இந்த 3 7லேருந்து ஒரு நம்பர் வந்து கீழே வந்து நிற்கணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டு எடுத்து வச்சுருக்கேன் தெரியுதுங்களா. இந்த 3 7க்கு ஒரு 7 சி போர்டு போய் நிற்குது. அதே மாதிரி இந்த 3 4க்கு சரிங்களா, இந்த 3 4க்கு ஒரு நம்பர் சி போர்டு போகலாம் சரிங்களா. அதுவும் பார்த்து நண்பா. அந்த 3 7க்கு பார்த்திங்கன்னா ஒரு சி போர்டு இந்த இடத்துல. இப்போ இந்த 3 4க்கு ஒரு நம்பர் சி போர்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இப்போ அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா நண்பா கண்டிப்பாக பாஸ் ஆகிருந்தால் வருது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் நம்மளுக்கு 9 நாளாக கிடைக்குது சரிங்களா. இப்போ நம்ம கணக்கில் நண்பா பார்த்தீங்கன்னா 84, 94, 04 கிடைக்குது சரிங்களா. இப்போ என்னோடய கேஸிங் கரெக்டாக நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டுக்குள்ளே வீக்லி சார்ட்டில் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நண்பா நம்ம மந்த்லி சார்ட்டுக்குள்ளே போகிறேன் சரிங்களா. மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நண்பா நம்மளுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா உளுந்து ரிசல்ட் 2 நம்பர் இறங்கிருக்கு சரிங்களா. இங்கே 100 இந்த 4 பார்த்தீங்கன்னா அப்படியே ரிட்டன் ஆகிடுச்சு சரிங்களா. அப்போ இந்த 2ஆம் நம்பருக்கு பவராக மெயினாக எடுத்து இன்றைக்கி வைக்கணும் சரிங்களா. அதை பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இல்லைனா 7ன்ட்டு ஒரு நம்பர் வரணுமா. இப்போ நம்ம எடுத்துக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னாங்க 84, அப்படி இல்லைன்னா 94, 04 சரிங்களா. இந்த 3 நம்பர் தான். அப்போ இதில் 2ஆ 7ஆ சரிங்களா, ஒரு நம்பருக்கு ஹிட் ஆகணும். இப்போ அதே மாதிரி எப்போயாச்சும் நம்மளுக்கு உளுந்துலேருந்து 2 நம்பர் கீழே இறங்கி வச்சுருந்தா அடுத்த நாள் வருதா சரிங்களா. அதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 0 சரிங்களா. இந்த 0 பார்த்தீங்கன்னா அங்கே 5ன்னு இருக்குது. அடுத்து 3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து நிற்குது சரிங்களா. அடுத்து நம்மளுக்கு 5 வந்து நிற்கணும். அந்த 5ஆம் நம்பர் நண்பா வரல இந்த இடத்துல நம்மளுக்கு சரிங்களா. இங்கே 5 வரல. ஆனால் நம்மளுக்கு 2 நம்பர் ரிட்டன் ஆகி நிற்கணும் சரிங்களா. ஏன்னா 2 நம்பரும் கண்டினியூவாக வந்து அடுத்த நாள் இறக்கி வச்சுருந்தா நம்மளுக்கு அந்த நம்பர் வருமா சரிங்களா. 2 7 வருமானு பார்த்தா வரதுக்கு நிறையா வாய்ப்பு தான் நண்பா சரிங்களா. இப்போ என்னோடய கெஸிங் கரெக்டாக நண்பா. இந்த மாதிரி 2 நம்பர் இருந்தாலே நம்ம 1க்கு கீழே 1 சரிங்களா. இந்த மாதிரி 2 நம்பர் இருந்தால் நம்ம மேலே இருக்கிற இந்த 8 நம்ம கீழே இருக்குவோம் சரிங்களா. இந்த 8 கீழே இருக்குவோம். இப்போ நம்ம ஏற்கனவே சி போர்டில் நம்ம 4 சொல்லிட்டோம். இப்போ 2ஆ 7ஆ சரிங்களா. அந்த 2ஆ 7ஆ ஏதாச்சும் ஒரு நம்பர் வரதா இருந்தால் நம்மளுக்கு 7 வரணும், இல்லைனா 2ன்னு வரணும். அது பி போர்டுக்கு தான் சரிங்களா. இது பி போர்டுக்கு வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது நண்பா. இப்போ என்னுடைய கெஸிங் நண்பா சி போர்டுக்கு 4, பி போர்டுக்கு நான் 2ஆ 7 எடுத்துன்னு போகல. அது பார்த்தீங்கன்னா நண்பா நான் 7 தரேன் சரிங்களா. உங்கள் கணக்கில் 2 தான் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா 7 தரேன் சரிங்களா. இப்போ ஏ போர்டு சரிங்களா. என்னோடய கணக்கு நண்பா ஏ போர்டுக்கு இந்த 8 சரி நண்பா 9 0லேருந்து ஒரு நம்பர் வரணும். நான் என்ன பண்ணுறேன், இது உளுந்தரிசிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 நம்பர் ரிட்டன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்குற 3 டிஜிட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கோட ஒத்து வந்தால் மட்டும் சரிங்களா. ஆனால் நான் கொடுக்குற நம்பர் வந்துன்னா ஏ போர்டுக்கு 0 தரேன் சரிங்களா.
இந்த மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்பு நண்பா. 074 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒத்து வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி டபுள்ஸ் ஆடினா சரிங்களா. அதே மாதிரி டபுள்ஸ் ஆடினா நண்பா 94 சரிங்களா. 94 அப்படின்னா 44 டபுள்ஸுன்னு கணக்கில் இருந்தால் இந்த நம்பர் தான் டபுள்ஸ் வரணும் சரிங்களா. 94 44 இது நம்ம சி போர்டு 4 ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உங்கள் கணக்கில் சி போர்டு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை ஏ போர்டுக்கு 4 வந்தால் சரிங்களா. நம்மளுக்கு ஏ போர்டு ஒரு டைம் வர மாதிரி தான் காமிக்குது. அது மாதிரி ஏ போர்டுக்கு 4 வந்தால் அந்த 0 எடுத்து லாஸ்ட்டு போடுங்க நண்பா சரிங்களா. அது 470 சரிங்களா. உங்கள் கணக்கில் இந்த நம்பர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் நிறையாவே வரும் நண்பா சரிங்களா. நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா 3 டிஜிட்னால 074 பார்த்திங்கன்னா இது வந்து ஏபிக்கு பிசிக்கு நமக்கு 94 சிங்கிள் நம்ம திறப்பு தேவையில்லை நண்பா. 94 தான். இங்கே 44 சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணக்கோட அந்த நம்பர் ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பா. இப்போ 074 ஒரு 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கேன். இது பார்ப்போம் நம்ம வீக்லி சார்ட்டில் வச்சு எடுத்துன்னு இருக்கேன். எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகும்னு தெரில. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான் நண்பா. இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. நானும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர் எடுத்தேன் சரிங்களா. பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்பர் எடுங்க. உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பா சரிங்களா. சரி நண்பா தேங்க் நண்பா. அதே மாதிரி புக்கிங் போட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு புக்கிங் போடுங்க நண்பா. உளுந்து சில மேலே அமௌண்ட் கொடுப்பாங்க சரிங்களா. 70 92 38 84 94 இதுக்கு வாட்ஸ்அப்பில் நண்பா 1000 மெசேஜ் போனால் அவங்க புக்கிங் எடுத்துப்பாங்க சரிங்களா. இதுக்கு போகிறதும் போடாத நண்பா உங்களோட விருப்பம் தான். பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பர் 074 சரிங்களா. ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான். பாருங்கள் உங்கள் கணக்கோட ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு வேளை 0 ஏ போர்டு வரல அப்படின்னா ஏ போர்டுக்கு 7 தள்ளிக்கங்க நண்பா. பி போர்டில் 0 ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. அதாவது ஏ போர்டுக்கு 7 தள்ளிட்டு பி போர்டு 0 வச்சு சி போர்டு 4 வைங்க சரிங்களா. 704 கூட ஒரு சீட் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம சி போர்டு மட்டும் நான் மாற்றலாம் நண்பா. அதே மாதிரி டபுள்ஸ் வரதா இருந்தால் 44 99 இல்லை ஒரு நம்பர் மெயின் ஒரு நம்பர் பவர் சரிங்களா. அது மேக்ஸிமம் வந்து பிசிக்கு வராது. அதாவது ஏபிக்கு வராது சரிங்களா. ஏன்னா ஏபி பார்த்திங்கன்னா ஆடிட்டான் 94 ஆடிட்டான். முந்தானது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் 94 பார்த்திங்கன்னா பிசி, அடுத்து 94 ஏபி. அப்போ வந்து அது ஏசியாக தான் ட்ரை பண்ணணும் சரிங்களா. இப்படின்னு எடுத்துக்கணும். அது ஏசிக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு. அதனால தான் ஏசிக்கு வேணால் டபுள்ஸ் ட்ரை பண்ணால் ஏசிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டபுள்ஸ் சரிங்களா. டபுள்ஸ் உங்கள் கணக்கோட ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஏசிக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இது ஏசிக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குற இந்த சிங்கிள் டிஜிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 704 வரணும். அப்படின்னா 074 வரணும் சரிங்களா. நம்மளுக்கு 89 ஒரு நம்பர் வரணும். அதே மாதிரி 4ஆம் நம்பர் கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம ஆல் போர்டு கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா 4 தான் நண்பா சரிங்களா. நம்ம ஆல் போர்டு கொடுக்குற நம்பர் 4 தான். எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு சுற்றி 4 மட்டும் தான் காமிக்குது சரிங்களா. உங்கள் கணக்கோட ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பா சரிங்களா. சரி நண்பா பாருங்கள். இது முழுக்க கெஸ்ஸிங் நம்பர் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது சரிங்களா. இந்த வீடியோவில் கொடுக்க போன அனைத்து கணிப்புகளும் கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். இங்கே பெட்டிங் எதுவும் நடைபெறவில்லை. வெறும் பொழுதுபோக்கான வீடியோ மட்டும்தான் சரிங்களா. சரி நண்பா கமெண்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி சரிங்களா. சரி நண்பா தேங்க் நண்பா.